ஹை கேஸ் டுடே நான் ஒரு பேட் கையாக இருக்க போகிறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு விளையாட போகுது பேட் கை அட் ஸ்கூல். இன்னைக்கு நான் குட் பாய் கிடையாது, ஐ எம் ஏ பேட் பாய். இது ஒரு மாணவனின் கதை. பல நாளுக்கு பிறகு மீண்டும் பள்ளி திறந்திருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் நீங்கள் உங்கள் பெயரை அடையாளப்படுத்த வேண்டும். இவர்கள்தான் இந்த பள்ளியின் பேட் கைஸ். இவர்கள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 மிஷன் கொடுத்து உதவி செய்வார்கள். நீங்க உங்க பணியை செய்யும் போது பள்ளி ஆசிரியர்கள்கிட்ட மாட்டாம இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். பள்ளிக்கு வெளியே ஒரு கடை இருக்கிறது. அங்க உங்க மிஷன்ஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். பள்ளியின் முதல் நாள். ஆல்ரைட், எப்படியோ ஸ்கூலுக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்த உடனே கேங் கூட சேரக்கூடாது. ஃபஸ்ட்டு யாராச்சும் ஃப்ரெண்டு பிடிச்சிக்குவோம். யார் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கலாம்? இங்கே 2 பேர் இருக்காங்க. டேய், என் கூட ஃப்ரெண்டாக இருப்பீங்களாடா? எனக்கு பப்ஸ் வாங்கி தருவியா? என்னது பப்ஸா? டேய், உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா என் குண்டா தான் காலியாகும் போல. நான் அதுக்கு வேற யார்கிட்டயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கேன். டேய், என் கூட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறீங்களாடா? நான் சொன்ன உனக்கு புரியாது. நீ என் கூட மட்டும்தான் ஃப்ரெண்டா இருக்கணும். இந்த மொட்டையை ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் இருக்கும்போதே ராகிங்க. இந்த வைக்கோ. ஐயோ, என்ன அடிக்க வரான்? டேய், வேணாண்டா, வேணாம் பேசி தீர்த்துக்கலாம். போச்சா, அந்த பொண்ணையும் தோத்திட்டான், நம்மளையும் தோத்திக்கிட்டு இருக்கான். ஓடுறா ஓடு. டேய் அமுல் பேபி, நான் உனக்கு பப்ஸ் வாங்கி தரேன்டா. ஒன்றும் இல்லை, 2 பப்ஸ் வாங்கி தரேன்டா, ப்ளீஸ்டா காப்பாற்றுடா. என்ன பப்ஸா? மொட்டை, இன்னைக்கு நீ செத்துனா யாரு மேல கைய வைக்கிற? அமுல் பேபி அவன் பவரை கமிச்சிட்டான், செத்துறான். ஓகே, வாடா பப்ஸ் வாங்கி தரேன், கேன்டீன் போகலாம். இந்த மாதிரி பப்ஸை கேன்சல் பண்ணு. எனக்கு மத்தியான சாப்பாடுக்கு பிரியாணி, சிக்கன் 65, பரோட்டா இதெல்லாம் வாங்கி. என்ன லிஸ்ட் இவ்வளோ பெருசாக போய்கிட்டே இருக்குது? விட்டா அந்த மலை வரைக்கும் இந்த மலை வரைக்கும் போயிட்டே இருப்போம் போல இருக்கே. ஓகே, நம்ம இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவோம். ஓகே, எனக்கு என்ன மிஷின்னு சொல்லுங்கள், நானும் உங்ககிட்ட சேர்ந்துக்குவேன். நான் சின்ன பையல எங்க கேங்ல சேர்றது அவ்வளோ ஈஸியான மேட்டர் நினைச்சேன் நீ. நாங்க ஒரு நாளைக்கு உனக்கு 5 மிஷன்ஸ் கொடுப்போம். அதெல்லாம் கரெக்டா செஞ்சேனா பார்க்கலாம். உனக்கான இன்னைக்கு முதல் மிஷன், மியூசிக் கிளாஸ் ரூம்ல ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரே இருக்கும். அதை எடுத்துட்டு போய் நம்ம ஸ்கூல் செவரில் 5 இடத்துல பெயிண்ட் அடிச்சிருவோம். சரி ஓகே. இப்போ நம்ம செவுத்தில் பெயிண்ட் பாட்டில் எடுத்து பெயிண்ட் அடிக்கணுமா? டேய், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா? ஆமா, யார் நீ? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். யாரு பார்த்து என்னடா கேள்வி கேட்க? இந்த ஸ்கூலோட பேட் கைனா. இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், நாளைக்கு மாட்டுவாடா. என்னடா எல்லாம் படிங்க இந்த ஸ்கூலில் படிக்க தான் வந்திருக்கோம். படிப்போடு சேர்த்து ஜாலியாகவும் இருக்கணும். சார், இங்கே 12th B எங்கே இருக்குது? எங்கேயோ இருக்குமா? அதுக்கு எதுக்கு நான் ரிசப்ஷன் ஏரியாவில் உட்காந்துருக்கேன்? சும்மா உட்காந்துருக்கான் போல். டீச்சர்ஸ் ரூமா? ஓகே, இங்கே ஏதாச்சும் டீச்சர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். என்ன, இங்கே ஏதோ மேம் இருக்காங்க. மேம், உங்களுக்கு 12th B எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாதா? என்ன மேம் எல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறீங்க? மேம், உங்களுக்கு 12th B எங்கே இருக்குன்னு தெரியுமா? இருந்து ஒரு 50 மீட்டர் நேரா போனீங்கன்னா அந்த இருந்து ஒரு 20 மீட்டர் லெஃப்ட் எடுக்கணும். அந்த இருந்து 20 மீட்டர் ஸ்ட்ரைட்டா எடுத்தீங்கன்னா கிளாஸ். இவங்க கண்டிப்பாக மேக்ஸ் டீச்சர் தான். 50 மீட்டர் 20 மீட்டர்னு சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு. அவங்க சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியலங்க. 50 மீட்டர்னா இன்னும் 50 அடியா? எத்தனை சார் 12th B தெரியுமா? நான் கண்டுக்காம போய் சொல்லுங்க. இப்போ எப்படி நான் கிளாஸை கண்டுபிடிப்பேன்? இங்கே தாங்க இருக்குது நம்ம கிளாஸ். இது இல்லையா? ஓகே, அப்போ இதுவா? ஆமாங்க, கிளாஸ் ரூம் B இங்கே தான் இருக்குது. சார் வந்துட்டாங்க போல இருக்கே. அப்படியே உட்காந்துக்குவோம். சார் ஐயோ, நான் வந்த விதத்துலேயே திரும்பி போயிட்டாரு. அப்படின்னா இன்னும் கிளாஸ் எடுக்க சார் இல்லையா? ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாருங்க. அப்போ நமக்கு வேறு சார் வருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இது யாரு தெரியல. ஓகே, இன்றைக்கி நான் தான் உங்கள் கிளாஸுக்கு டீச்சர். நான் சொல்கிறேன், இன்றைக்கி எல்லாருக்கும் உங்கள் ஸ்கூலுக்கு இன்றைக்கி கிளாஸுக்கு எல்லாருக்கும் லீவ் போங்க. ஓகே, ஓடுறா சார். நான் வழுக்கு தரேன் சார் இருக்காது. சார் உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் வச்சுக்கேன். தப்பா எப்படி சார் என்னோட சர்ப்ரைஸு? ஓடுடா பட்டாப்பிட்டி டிராயகாட ஓட வீடுடா. ஓடுறா
எப்படி சார் கூட விட்றானா? இதில் வந்து உங்களுக்கு தொப்பை கொஞ்சம் சார் விடுங்க சார் விடுங்க சார். தொப்பை குறையும் சார். என்ன இதோ இந்த சார் மாதிரி ஆகுது சார். சார் 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 விடுங்க சார் விடுங்க சார். ஆடா பாவி, பனிஷ்மெண்ட்டா? ஓ இப்போ மறுபடியும் போய் நம்ம கேட்கணுமா? ஓ நீ இந்த கிளாஸ் தானா? 4 கண்ணா 4 கண்ணா 4 கண்ணா? அவன் எதுக்கு 4 கண்ணான்றானா? அது நார்மலாக ஒரு 2 கண்ணு, கண்ணாடி தெரிந்தது 2 கண்ணு, அதனால தான். இது நான் கம்ப்யூட்டர் கிளாஸா? அப்படியே எங்கப்பா எத்தனை கம்ப்யூட்ரு. ஓகே இதில் உட்காந்து நம்ம சேனலில் நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். ஆனால் ஆன் ஆக மாட்டேங்குது. சரி வாங்க இருந்துடலாம். இங்கே காசு இருக்கிறத எடுத்துக்குவோம். எட்ரா. ஆஹா, ஓ நம்ம அதுக்கு முன்னாடி படம் பார்த்துன்னு இருப்பான் போல், வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டான். ஓகே ஓகே, ஓடு 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 ராஜா ஓடு. இது என்ன பிரின்ஸிபல்ஸ் ரூமா? பிரின்ஸிபல்ஸ் ஆஃபீஸா? இன்னும் யாருமே இல்லை. சரி இப்போ உக்காவும். இப்போதைக்கு நான் தாண்டா இங்கே டான். நம்ம பொண்ணு ஏதாவது டீச்சர் பிரச்சனை பண்ணுறாங்களா சொல்லுங்கள், டிசி கிளிக்கிறேன். அங்கே அதுக்கு என்னமோ இருக்கு. இவதான் பிரின்ஸிபலா? ஐயோ இவ தானே பட்டாப்பேட்டி டிரைவரோட ஊஃப்லாம் ஓட விட்டோம். ஐயோ மாட்டிக்கிட்டோம். கண்டிப்பாக எப்படியோ டிசியை கிளிக்க போகிறாங்க. சரி இன்றைக்கி ஃபுல்லாக இது பண்ணிட்டு போவோம். டச்சாக் நம்ம பொண்ணு நமக்கு அன்றைக்கி இன்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஆஹா, இதான் தன்வினை தன்னை சுடும். அது ஏதோ கெமிக்கல் லேபு போலிங்க. ஏதோ இந்த கெமிஸ்ட்ரி லேப்லேருந்து ஏதோ எடுத்து அதுக்குள்ளே வச்சுருக்கானுங்க போல். நான் தான் ஏதோ பெரிய பருப்பு மாதிரி அதை எடுத்து நம்ம கண்ணை நாமே புஷாக்கிக்கிட்டோம். சரி விடுங்க எல்லாம் சகஜமான காரியங்கள். ஓகே இது என்னது? ஓ பால்கனி போலங்க. எங்கள் ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி பால்கனி இல்லைங்க. ஒரு கண்ணாடி போட்டுருவானுங்க ஜெயிலு மாதிரி. அதில் இருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இல்லைன்னா ஜன்னலை தான் பார்க்கணும். ஜன்னல்கள்னால் சைடில் ஓட்டையாகுது, அதான் ஜன்னல். ஓகே ஸ்ப்ரே இருக்குது நம்மக்கிட்ட. இதை வச்சு என்ன பண்ணலாம்? நான் இறந்து நிற்குது. சரி விடுங்க. இங்கெல்லாம் நம்ம எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். ஃபஸ்ட்டு இருங்க கரெக்டாக மண்டேலே. ஐயோ கன்ஃபார்ம் இனி நமக்கு டிசி சதுன்னு கீச்சு கொடுக்க போகிறாங்க. எப்படியோ தெரிஞ்சு போச்சு. ஓகே இது என்னது? ஓ மீட்டிங் போலுங்க. அமெரிக்காவா இது? இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது சார் போட்டது. எப்படியோ டிசியே கிளிய போகிறாங்க. எதுக்கு நல்லா தான் செஞ்சுக்கிட்டு அப்படியே டமுக்குன்னு ஓடிச்சிட்டு போக வேண்டியதுதான். ஓகே ஓடுறா. இப்போ நம்ம மறுபடியும் வந்து பர்மிஷனை வாங்கணும். ஓகே பர்மிஷனை வாங்குவோம். ஓகே இப்போ இந்த மிஷினை வாங்கியாச்சா? இதுக்கப்புறம் தான் நம்ம போய் பண்ணணும். ஓ இருக்கு இடம்லாம் வந்து மார்க்காக இருக்குமா? சரி இங்கே இப்போ என்ன வரையலாம்? என்ன வரையலாம் மாட்டேங்குது. சரி ஏதாவது ஒன்று வரைவோம். டச்சக் என்ன வரையலாம்? இங்கே 2 கண்ணு, இங்கே வாய். ஓகே நல்லா அடிச்சு விட்ருவோம். இது என்னென்னா மைண்ட் கிராஃப்டில் வரானுங்களே அவனுங்க. ஓகே இப்போ நம்ம ஒரு மிஷினை முடிச்சாச்சு. இப்போ வேறு இங்கெல்லாம் மிஷின் இருக்கா? என்னது ரீடிங்குமா? அப்படின்னா இதுக்கும் நமக்கும் 1110 அடி கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா இதில் நமக்கு சுத்தமாக ஒன்றும் வேலையே இல்லை. நீ ஒன்றும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். படிக்கலை, சும்மா உட்காந்து புக்கை பார்க்கலாம், அவ்வளோதான். எவ்வளோ மாதத்துக்குள்ளே படிப்பானோ அவ்வளோ அளவுக்குலாம் இங்கே இருக்கவனுக்கு நாலேஜ் இல்லை. இந்த கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே வந்தாச்சு. எப்போவுமே போகிற வழியில் போகக்கூடாது, புதுசாக வழியை உருவாக்கிக்கிட்டு போவோம். ஓகே இப்போ இங்கே என்ன வரையலாம்? நானும் இதை நான் வீடில் கேட்டு பார்க்கேன். பண்ண மாட்டீங்க. அதுக்கு தான் ட்ராயிங்காலேயே உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்ருங்க. கமெண்ட்டும் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் என்னென்ன வீடியோ பண்ண இது பண்ணுறீங்க
அப்படின்றது நான் போட முடியும். நான் கண்டிப்பாக அந்த வீடியோவும் போடுவேன். பட் அதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் வேணும். ஏன்னா எனக்கு டெஸ்ட்டு வந்து நிறைய இருக்கும். அதனால் எனக்கு உடனே வந்து வீடியோ போட முடியுமான்னா தெரில. ஓகே இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். இங்கே என்னங்க புல்டோசர்லாம் இருக்குது. இது பேர் புல்டோசரா இல்லைன்னா ரோடு ரோலர்? ஆமாம் ரோடு ரோலர் இது பேர். பட் ஆனால் இது எதுக்கு இங்கே இருக்குது? கன்ஸ்ட்ரக்ஷனால தான் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. என்னடா அந்த பேர் அப்படியே பேப்பர் மாசி நசுக்கிட்டீங்க. என்னடா நின்ன மாதிரி அப்படியே நசுங்கிட்டீங்க. ஏன் உனக்கு தெரியுதா? உனக்கு இருந்து வானுங்க பச்சைக்கண்ணு வந்துட்டானுங்க. ஹவு இம்பாசிபிள். இது என்ன குப்பை தொட்டிக்கிட்ட நிற்கிறாரு. ஒரு குப்பை தொட்டிக்கிட்ட பிரின்சிபல் சொல்லியிருப்பாரு. ஆனால் இங்கே ஒன்று இருக்குங்க. சரி இங்கே என்ன வரையலாம்? இதனும் நான் கேட்டு பார்க்குறேன். பட் வந்து யாரும் செய்ய மாட்டேறீங்க. பட் இருந்தாலும் அதை நானே சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட நான் இப்போ வரையத்தையும் வந்து தட்டி விட்ருங்க. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் வந்து சொல்கிறேன். பாதி பேருக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது. பாருங்க, பார்த்துக்குங்க. மணியின் ஒலியே, அதை தான் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இருங்க சார் டைலாக்கை சொல்லிடுறேன் சார். இருங்க சார். யார் சார் கொடுமை பத்தாதீங்க சார். டைலாக்கை சொல்லிடுறேன். இருங்க சார். கேக்கி விடு கேக்கி விடுறா கேக்கு. இன்னும் எத்தனை வாட்டிடா? கொஞ்சம் கச்ச. ஐயோ இன்னும் எத்தனை சுற்றணும்னு தெரியலையே. இதான் கடைசி சுற்றி. அப்பாடா. இப்போ ஓடு எங்கே நல்லதுக்கோ ஓடு. அப்பாடா. எப்படியோ இப்போ சார் விட்டுருப்பாரு. ஓகே ஓடு. ஐயோ சார் இங்கே உண்டா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ மட்டும் நம்ம அடி வாங்கணும்னா நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அங்கே பாருங்க சார் உள்ளே வராங்க. பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுத்து டிசி கிளிங்க. டிசி கிளிங்களா? சீட்டை கிளிங்க. ஜப்பட்டா. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. சார் பிடிக்க வந்தாது. ஓடுறா. சார் வரதுக்குள்ளே எப்படியாச்சும் போய் சார். இருங்க சார். எனக்கும் மனுஷ தன்மைலாம் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. இதை மட்டும் நான் முடிச்சிட்டேன். இருங்க. போய். ஐயோ சார் பேசிட்டு இருந்தீங்களா சார்? இருங்க சார். சரி இது மேலே ஓடுறா. ஐயோ பக்கத்துலேயே வராது. ஜம்ப். இதுதாங்க கடைசி மிஸ்ஸுன்னு. சீக்கிரம் பண்ணு. சீக்கிரம் சார் வந்து போய். அப்பா இதான் லாஸ்ட்டா இல்லை இன்னும் ஒன்று இருக்கா? சார் போயிட்டாரு. இதான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் பேட் கைஸோட, அதாவது உங்கள் கிளாஸில் இருக்க பேட் கைஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஒரு பயங்கரமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் RTG. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.